மிதுன லக்னம் மிதுனராசி ஆண்களாகிருந்தாலும் பெண்களாகிருந்தாலும் எல்லோருக்கும் 2024 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் அடுத்துவரக்கூடிய 7 நாட்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நடக்கப் போகும் நல்லவைகளாக தீயவைகளாக எந்தெந்த விஷயங்கள் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக அமைந்துள்ளது என்பதைப் பற்றி துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது கும்பத்தில் சுக்கிரனும் ரிஷபத்தில் குரு வக்ரநிலையிலும் தனுசுராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மிகவும் பலமாக சந்திரபகவான் மிகவும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் செம்மையாக கனகச்சிதமாக வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். கெட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் ஏற்படும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவில் உங்களை விட்டு விலகுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகவும் அருமையான மிகச்சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கலாம். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான். என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக சூரியன் பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் அருமையாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக உண்டு என்பதில் மாற்றுகருத்து இல்லை. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் மிகவும் அருமையான மாற்றங்களாக கருதப்படுவது இந்த வாரம் 16ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானுடைய ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்து பயணிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்லபல அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை சந்திப்பதற்கான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் உறுதியாக உங்களை தேடிவரும். என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் பித்தூர்காரகன் மாத்தூர்காரகன் என்று கருதக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக நல்லபல வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஏனெனில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சந்திர பகவான் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனிபகவான் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சனி பகவான் 9ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிகபட்ச வளர்ச்சிகளுக்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அருமையான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் ஆட்சிபலம் பெற்று 9இல் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான். எனவே உத்தியோகத்தில் எதிர்பாராத திடீர் முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடிவரும். உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்தவிதமான தடைதாமதங்களுமில்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடும். இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரநிலையில் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். வக்ரநிலையில் திரும்பி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குருபகவானுடைய அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு. எனவே குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் தானாகவே குறைந்து மறையக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்களில் எந்தவிதமான தங்குதடையும் தாமதங்களுமில்லாமல் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது.
இழுபறியாக இருந்துகொண்டு பாதியில் நின்று போன பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் தடைதாமதங்களில்லாமல் நீங்கள் நினைத்தபடியே செய்து வெற்றிகரமாக முடிப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற குருபகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடியே எல்லாவிதமான காரியங்களும் செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வருவாய்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பதை விட மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுகருத்து இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆமிடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆமிடமான சுகஸ்தானத்திற்குள் கேது பகவானும் பயணித்துக் கொண்டிருப்பதும் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் சனி ராகு கேது என 3 கிரகநிலைகளுடைய அமைப்பும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட தானாகவே நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைகிறது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைகிறது. இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றும் வக்கிரம் பெற்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைதாமதங்களில்லாமல் நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது. நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான அதிரடியான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சிரமங்களை பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது. எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் இந்த வாரத்தில் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு. இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான காரியதடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். கலைத்துறை அரசியல் துறை மட்டுமில்லாமல் எல்லாவிதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்வுகளும் திருப்திகரமான சூழ்நிலைகளும் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு என்பதை சனிபகவானும் சனிபகவானுடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களும் உறுதி செய்கின்றன. எனவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் சுக்கிரன் ராசிக்கு 8ஆமிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆமிடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்து இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி பல்வேறு விதங்களான மாறுதல்களை எளிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார். ஏனெனில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்குகிறார். எனவே மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைதாமதங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் குறைந்து மறைந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உறுதியாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக நீடித்துக் கொண்டிருக்கின்ற இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளான அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தானாகவே தற்போது உங்களுக்கு நீங்கும். எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகளிலிருந்து வந்த சூழ்நிலைகளில் நல்லபல முன்னேற்றங்களுக்கு வழி வகுத்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு அதிபதியான புதன் ராசிக்கு 6ஆமிடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் முற்பகுதியில் புதனுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு பிறகு 7ஆமிடத்திற்குள் நுழைந்து பயணிப்பார். ராசியின் அதிபதியான புதன் பகவான் தனித்து சஞ்சரிப்பது குறிப்பாக முக்கூட்டு கிரகங்களென்று கருதக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் என 3 கிரகநிலைகளும் 6 7 8 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் நினைத்த காரியங்களை தடை இல்லாமல் கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த நேரத்தில் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய விதத்திலும் நல்லபல சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும்.
உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கனகச்சிதமாக வெற்றிகரமாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தவிதமான தடைதாமதங்களுமில்லாமல் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார். எனவே இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானாகவே உங்களை தேடிவரும். பரிகாரம்: புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்திலிருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்.